அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 25வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 24 பகுதிகளில் 1938 தொடங்கி 1976 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. நான் நேற்று என்னுடைய பதிவு முடிக்கும்போது சொல்லியிருந்தேன், 1977 தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாத்தையும் விட வேற ஒருத்தர் தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னேன். அது வேற யாருமே இல்லைங்க, அது ஒரு ஆடு, ராமு அப்படிங்கிற ஒரு ஆடு. அந்த ஆடு நடித்த படம் தான் ஆட்டுக்கார அலமேலு. 1977 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை தயாரித்தது சாண்டோ சின்னப்பா தேவர், டைரக்ஷன் தியாகராஜன், பாடல்கள் மாறா, இசை சங்கர் கணேஷ். ஆக்சுவலாக தேவர் சார் வந்து ஃபஸ்ட்டு நாகேஷ் கிட்ட கேட்குறாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி. ஆனால் நாகேஷ் சார் வந்து எனக்கும் டைரக்ஷனுக்கும் ரொம்ப தூரம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தியாகராஜன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் இந்த ஆட்டோட கேரக்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதோட வெற்றிக்கு காரணமே இந்த ஆடு தான். இந்த ஆட்டை வந்து ஊர் ஊராக கூட்டிகிட்டு போனாங்க. படம் வெற்றி அடைஞ்ச போது வெற்றி விழாவுக்கு இந்த ஆட்டை ஊர் ஊராக கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள், போஸ்டரில் பாருங்கள், ஆட்டை போட்டு தான் போஸ்டரே போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆடு இன்வைட் பண்ணுற மாதிரி, நான் வந்து தமிழில் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டேன், அடுத்தது வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் தேவர் எடுத்துட்ருக்காரு, அதுலேயும் நானே தான் நடிக்கிறேன், மே மாதம் உங்களெல்லாம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஆடு பேசுகிற மாதிரி போஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த ஆடு எவ்வளோ காரணம் அப்படின்னா, இந்த ஆட்டை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் குவிஞ்சாங்க. இந்த படத்தோட வெற்றி விழா சேலத்தில் நடக்கும்போது ஒரு மாபெரும் தலைவர், அரசியல் தலைவர் வந்து அன்னைக்கு அவரோட மீட்டிங் சேலத்தில். ஆனால் அவரை பார்க்க கூடின கூட்டத்தை விட தியேட்டர் வாசல் இந்த ஆட்டை பார்க்க கூடின கூட்டம் ரொம்ப அதிகம். இதை வந்து அந்த தலைவர் வந்து மீட்டிங்லேயே சொல்கிறாரு. அதான் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு இங்கே வந்த கூட்டத்தை விட ஆட்டை பார்க்க போன கூட்டம் அதிகம்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆடு வந்து தேர்தலில் நிற்க போகிறதில்ல, அதுக்கு ஓட்டும் விழ போகிறதில்ல. அதனால் நீங்கள்லாம் வந்து கொள்கைக்காக வந்திருக்கீங்க, அங்கே ஆட்டை பார்க்க போனதில் வேடிக்கை பார்க்க போன கூட்டம் அப்படின்னு அந்த தலைவர் மீட்டிங்லேயே பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவரையே லைட்டாக ஆட்டங்காண வச்ச ஆடு இந்த ராமு ஆடு. தாகம் தீர்ந்ததடி அன்னமே, பருத்தி எடுக்கையிலே, ஆத்திலே மீன் பிடிச்சு போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களோடு 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. 1977 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அண்ணன் ஒரு கோவில். சிவாஜி கணேசன், சுஜாதா, சுமித்ரா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் கே. விஜயன். தேவர கண்ணு அப்படிங்கிற கன்னட படத்தோட ரீமேக் தான் அண்ணன் ஒரு கோவில். இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து சிவாஜி கணேசனோட அன்னை இல்லத்திலேயே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் சேர்ந்து பெரிய இசை விருந்தே படைச்சிருப்பாங்க. மல்லிகை முல்லை பொன்மொழிக்கில்லை பாடல், அண்ணன் ஒரு கோவில் என்றால் அப்படின்னு பி. சுசிலா பாடக்கூடிய ஒரு வெர்ஷன், அண்ணன் ஒரு கோவில்னு எஸ்பிபி பாடக்கூடிய இன்னொரு வெர்ஷன், 4 பக்கம் வேடர் உண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல்களோடு, சூப்பர் ஹிட் பாடல்களோடு 100 நாட்கள் உடைய வெற்றி திரைப்படம் இது. 1977 வெளியான இன்னொரு திரைப்படம் 6 புஷ்பங்கள். விஜயகுமார், ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா, ஒய் விஜயா நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் கே. எம். பாலகிருஷ்ணன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயகுமாரும் சேர்ந்து நடித்த முதல் படம் இது. ஒரு கல்லூரியில் வந்து ஒரு விழாவுக்கு மெல்லிசை மன்னர் போகிறாரு. அந்த விழாவில் ஒரு ஸ்டூடெண்ட் பாட்டு பாடுறாரு. அது வந்து மெல்லிசை மன்னருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. இதெல்லாம் முடிஞ்ச ஒரு 6-7 மாதம் கழித்து 6 புஷ்பங்கள் படத்தோட ரெக்கார்டிங்காக மெல்லிசை மன்னர் வர கம்போஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஞாபகம் வருது. தாம் பாட வேண்டிய ஒரு பாட்டை அந்த ஸ்டூடெண்ட்டை தேடி பிடிச்சி அவரை பாட வைக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ். இந்த 6 புஷ்பங்கள் படத்தில் ஏண்டி முத்தமான ஒரு பாடல், இந்த பாடல் மூலம் அறிமுகமானவர் தான் சந்திரபோஸ். இந்த பாடலுக்காகவே அந்த படம் வெற்றியும் அடைந்தது. 1977 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் பெண்ணை சொல்லி குற்றமில்லை. சிவகுமார்,
ஃபடாஃபட் ஜெயலட்சுமி நடித்த இந்த படத்திற்கு வசனம் பாடல்கள் கவிஞர் வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டைரக்ஷன் எஸ்.பி. முத்துராமன். விரல் மீட்டாமல் இருக்கின்ற வீணை அப்படின்ட்டு பி. சுசிலா பாடிய ஒரு பாடல் அந்த காலத்தில் தினமும் வானொலியில் ஒலித்த ஒரு பாடல். 1977 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. சிவகுமார், ஜெயலலிதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கே.டி. சந்தானம், பூவை செங்குட்டவன், பழனிசாமி, இசை எஸ்.வி. வெங்கட்ராமன், கதை வசனம் டைரக்ஷன் ஏ.பி. நாகராஜன். இந்த படத்தோடு ஜெயலலிதா அவங்க திரைத்துறையை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 1980 நதியை தேடி வந்தல் கடல் அப்படிங்கிற ஒரு படத்தில் மட்டும் நடித்தாங்க. இந்த படம் தோல்வி அடைஞ்சதுனால இனிமே இந்த மாதிரி கடவுள் கேரக்டர்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு சிவகுமாரும் இந்த படத்திற்கு பிறகு இந்த கடவுள் கேரக்டர்லாம் எதுவுமே பண்ணல. இந்த படம் ஒரு தோல்வி படம். பிரபலமான டைரக்டர் அவர் தன்னோட பாணியிலேருந்து மாறி வேற ஒரு பாணியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதில் சிவகுமாரை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போவே அந்த டைரக்டர் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இதெல்லாம் வேண்டாம், அவர் வேணாம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த டைரக்டர் சிவகுமார் சாரை பார்த்து கதையை சொல்கிறாரு. கதையை கேட்ட சிவகுமார் கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நான் இந்த கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு வேற ஒரு ஹீரோ வச்சு அந்த படம் எடுக்கிறாங்க. அந்த படம் சூப்பர் வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். அந்த டைரக்டர் யார், அந்த படம் என்ன, அந்த கேரக்டர் என்ன, ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.